வணக்கம் நண்பர்களே. முதல்வர் ஸ்டாலின், திமுக கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் இந்த 2026 சட்டசபை தேர்தல், தமிழ்நாடு சட்டசபை தேர்தல், இந்த அசெம்பிளி எலெக்ஷனில் அவர் சகுனிகளை தேர்தல் ஆலோசகர்களாக வைத்திருப்பதாகத்தான் நாம் உணர்கிறோம். காரணம், சகுனிக்கு தாம் யாரை அளிக்கிறோமோ அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய புத்தியில் சில டெவில், அதாவது துர்போதனைகளை திணித்துவிட இயலும். அதுபோன்ற சகுனிகளை தன் ஆலோசகர்களாக வைத்திருக்கிறாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. காரணம், அவர் தொடர்ந்து அரசியல் பிழைகளை செய்கிறார். மிக முக்கியமாக தன்னுடைய உடன் பிறந்தவர் அண்ணன் நலகிரி, மதுரையில் இருக்கக்கூடியவர், அவருடைய மூத்த சகோதரர், அவரை தொடர்ந்து புறக்கணிப்பது, தொடர்ந்து நிராகரிப்பு செய்வது. நான் ஏதோ அண்ணன் நலகிரியுடைய ஆதரவாளர் என்று நினைத்து விட வேண்டாம். அவருடைய வெற்றிக்கு இந்த சகோதரரை தொடர்ந்து புறக்கணிப்பது என்பது எந்த விதத்திலும் உதவாது. இதை எடுத்துச் சொல்லும் இடத்தில் யாரும் இல்லை. தொடர்ந்து துர்போதனைகள், தீய வழிகளை காட்டி மிக எளிமையாக நேற்று அரசியலுக்கு வந்தவர்களெல்லாம் இவர் தோற்றுப்போகும் அளவிற்கு ஒரு துர்போதனைகளை அவருக்கு அளித்து வருவதைத்தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், ஒரு வியூகம் வகுத்து தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் ஒரு 50% சட்டமன்ற தொகுதிகளுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்தி களப்பணியாற்ற வைத்து வெற்றி வியூகத்தை வகுத்து கொடுத்தவர் ஸ்டாலின் அவருடைய சகோதரர் அழகிரி அவர்கள். அவரை தொடர்ந்து நிராகரிப்பதன் மூலமாக நீங்கள் என்ன பெற்றுவிடப் போகிறீர்கள்? ஒரே ஒரு விஷயம்தான் காரணம். உங்களுக்கு யாரோ தீய ஆலோசனைகளை சொல்லித் தருகிறார்கள். நான் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் வீண்வழியாக நேற்று முளைத்தவர்களையெல்லாம் கொண்டு வந்துவிட்டு தமிழ்நாடு அரசியலை பாழாக்குகிறீர்களே, உங்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு சிறுவர்களெல்லாம் புறப்பட்டு வந்து விட்டார்களே என்ற ஒரு ஆதங்கம்தான். தொடர்ந்து உங்கள் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த ஆலோசனை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து யாரோ ஒருவரை நிராகரித்து கொண்டே இருக்கிறீர்கள். நல்ல போதனைகள் வரக்கூடியவர்களை மிக வெளிப்படையாகத்தானே சொல்கிறேன், நான் ஒன்றும் பூடகமாக சொல்லலையே. ஒரே ஒரு முறை நீங்கள் கேட்டு பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள் என்று கூட சொல்லவில்லை, கேட்டு பாருங்கள் இந்த தேர்தல் வியூகம் எப்படி மாறும் என்று. ஏனென்றால் உங்களுக்கு சவால் விடுவது முரட்டுக்கால, அடங்காத காலேன்னு எல்லாமே சொல்லி வர்றார். நீங்கள் உண்மையிலே தீய சக்தியா, ஊழல் புரிந்த ஒரு ஆட்சியை தொடர்ந்து கொடுத்தீர்களா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் உங்களை வீழ்த்தி வரக்கூடியவர்கள் மிக ஆபத்தானவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் உங்களுக்கு இந்த ஒரு உபாயங்கள் நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.